தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்களோருடனாய் இணைந்திடுவோம், வாடக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் ஆளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்களோருடனாய் இணைந்திடுவோம், வாடக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear pilgrims, this mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Our Lady of Good Health who wrote their mass intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of this live mass and the devotees watching the same. அன்புக்குரியவர்களே, திரு அவையானது தவக்காலத்தின் 4வது ஞாயிறு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இறைவன் ஒளியாக இருக்கிறார், நாமும் அவரிலே ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இன்றைய நாளிலே பூட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்குள் இருந்து மன இறுக்கத்தோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகளாவிய நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொரோனா வைரஸினாலே வேதனைப்படுகின்ற நாடுகளையும் குடும்பங்களையும் நபர்களையும் முன்னிறுத்தி அவர்களுக்கு விரைவில் நலம் பெற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும், அந்த நோய் தொடர்ந்து பரவாமல் காக்கப்பட வேண்டும் என்றும்
இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அரசும் திருச்சபையின் தலைவர்களும் நம்மை வேண்டிக் கொண்டபடி இன்றைய நாளிலே சுய கட்டுப்பாட்டோடு வீட்டிலே இருந்து இறை வார்த்தையை சிந்திப்பதோடு ஜெபமாலை ஜெபிப்பதோடு இந்த உலகளாவிய இந்த பயங்கர நோயிலிருந்து உலகம் காக்கப்பட ஜெபிக்க இந்த நாளை பயன்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியிலே சிறப்பாக நேற்று விண்ணகம் சென்ற வேலூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவருடைய ஆன்ம சாந்திக்காக இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த பேராலயத்தின் மீது தனிப்பட்ட ஒரு பாசமும் அன்பும் கொண்டவர். ஒவ்வொரு நாளும் இந்த 6 மணி திருப்பலியை அவர் காண்பதாக சொல்லி இருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய உறவுகளோடு இங்கு அன்னையினுடைய திருத்தலத்திற்கு திருப்பயணியாக வருபவர். He was a friend and philosopher to the shrine. இறைவன் சலேசிய சபைக்கும் வேலூர் மறை மாவட்டத்திற்கும் அவர் வழியாக செய்த அருள் பெறும் காரியங்களுக்கு நன்றி கூறுவோம். ஆயர் அவர்களுக்கு இறைவன் நித்திய இழைப்பாற்றி அருள் சாந்தியை தந்திட வேண்டுகின்ற அதே நேரத்தில் வேலூர் மறை மாவட்டத்திற்கு இறைவனை ஆறுதலாக அடைக்கலமாக இருந்தருள வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க நம் குற்றம் குறைகளை எண்ணி இறைவன் திருமுன்னால் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உலக நாடுகளை பாதித்துக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை பெறவும் மக்கள் பாதுகாப்படையவும் இந்திய திருநாட்டில் உம்முடைய அருளையும் ஆசிரியையும் தந்து காத்திட வேண்டும் என்று உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனான தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ,
பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வர்களை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார். ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையில்லை. என் ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறு செய்வார், அறிவிக்கு அழைத்து செல்வார் என் நாயன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறு செய்வார், அறிவிக்கு அழைத்து செல்வார் என் நாயன். அவர்களுக்கு புத்துயிரளிப்பார், நீதியில் நடத்திடுவார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார், நீதியில் நடத்திடுவார். என் ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையில்லை. என் ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 8 முதல் 14 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும்
நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றம் என எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றம் என ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்துவின் மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1, 6 முதல் 9, 13 முதல் 17, மேலும் 34 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த பொழுது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கின்றார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவர் என்றார். முன்பு பார்வையற்றவராயிருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் எனும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின்பு நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் இறைவனிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் அவரிடம், உனக்கு பார்வை அளித்த இந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபொழுது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்பொழுது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கின்றீர்,
உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். ஆண்டவரே, உம்மிடம் நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை அவர் வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஜான் ஹாவர்ட் கிரிஃபின் என்பவர் இரண்டாம் உலகப் போரினால் ஏற்பட்ட குண்டுவெடிப்பிலே பார்வை இழந்தவராகிவிடுகிறார். 12 ஆண்டுகள் பார்வை இழந்தவராக இருக்கிறார். பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளுக்கு சென்று பார்க்கிறார், பார்வை கிடைக்கவில்லை. அவருடைய பெற்றோர் வயது முதிர்ந்தவராக இருக்கின்ற நேரத்தில் தன்னுடைய பெற்றோரை பார்ப்பதற்காக அவர் இருக்கின்ற அந்த ஊருக்கு இவர் செல்லுகின்றார். அந்த ஊரை நுழைந்தவுடனே கையிலே வைத்திருந்த அந்த குச்சியை தட்டி கொண்டு பாதையிலே நடந்து சென்று கொண்டு இருக்கிற பொழுது திடீரென அங்கே பெரிய சிகப்பு மணல் முட்டு இருப்பதை பார்க்கிறார். அதிர்ச்சி, ஆனந்தம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம். அங்கிருந்து வீட்டுக்கு ஓடுகிறார். தன்னுடைய பெற்றோரை பார்க்கிறார். என்ன இது? 12 ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவமனைகளை சென்று நான் பார்த்தேன். இப்பொழுது நான் பார்க்கிறேன், இதோ அது சிவப்பு மணல், இதோ உங்களை பார்க்கிறேன், இதா அம்மா அப்பா என்று, இதோ நான் வாழ்ந்த வீடு என்று அங்கே அவர் குதித்து மகிழ்ச்சியை, ஆரவாரத்தை வெளிப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில கண் மருத்துவரை போய் பார்க்கிறார். எனக்கு எப்படி இந்த பார்வை கிடைத்தது என்று. குண்டு அடிபட்டதால் உங்களுடைய ஆப்டிக் நர்வ் இரத்த கசிவினால் அமுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். அந்த இரத்த கசிவு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறியதால் இது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு. இதுவரை அப்படி மருத்துவ ரீதியாக நாங்கள் யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் ஒருவேளை அப்படித்தான் நடந்திருக்கலாம் என்று அந்த மருத்துவர்கள் சொல்லி அனுப்பி, முழுவதுமாக நலமாக உங்கள் பார்வை இருக்கிறது, கண் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினார்களாம். அன்புக்குரியவர்களே, பெற்றோருடைய பாசம், பெற்றோருடைய வேண்டுதல், கண்ணீர் அவருக்கு பார்வையை அளித்தது. இறை ஆற்றலை அவர் உணர்ந்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், கடவுளுடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. இறைவாக்கினர் அந்த வீட்டிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக பார்த்து இவர்களா இவர்களா என்ற பொழுது இயேசு கடவுள் அங்கே தாவீதை அபிஷேகம் செய்ய சொல்லுகின்றார். இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே கடவுள் வாதாடுகிறார், போராடுகிறார். உங்களுக்கென்று நான் இருக்கிறேன், உங்களை அரவணைக்க, பாதுகாக்க, பராமரிக்க, உங்களை வழிகாட்ட, உங்களுக்கு எல்லாமாக நான் இருக்கிறேன், ஏன் உங்களுக்கு அரசன் என்று கேட்ட பொழுது அந்த மக்கள், இல்லை, அண்டை நாடுகளிலே அரசன் இருப்பது போல எங்களுக்கென்று ஒரு அரசன் வேண்டும் என்று விடாப்பிடியாக கடவுளை நோக்கி கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற கடவுள் சித்தம் கொள்ளுகிறார். ஆகவே தாவீதை அவர்களுக்கு அரசனாக தேர்ந்து தெளிந்து அங்கே அபிஷேகம் செய்கின்றார். இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார், இறைவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் எப்படி வாழ்கின்றோம் என்ற வாழ்க்கை நிலையை சிந்தித்து பார்க்க ஒரு ஆன்மீக பரிசோதனையை செய்ய நம்மை அழைக்கின்றார். இந்த தவக்காலம் அதைத்தான் நமக்கு குறித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு துறவி தன்னிடம் சீடத்துவம் பெறுவதற்காக வந்த சீடர்களை பார்த்து அவர்களை வழி அனுப்புகிற பொழுது, நீங்கள் சிறப்பான முறையிலே கற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று நான் பார்க்க வேண்டும். ஆகவே என்று ஒரே கேள்வியை ஒருவராக கேட்கின்றார். எப்பொழுது இரவு முடிந்து பகல் வருகிறது, விடியல் வந்துவிட்டது என்று தெரியும் என்று கேட்ட பொழுது ஒரு சீடன் சொல்லுகின்றான், எதிரே வருவது
ஒரு கழுதையா அல்லது ஒரு கன்றுக்குட்டியா என்று நமக்கு தெளிவாக பார்வையிலே தெரிந்தால் அங்கே விடிந்து விட்டது என்ற அர்த்தம். எதிரே வருவது மனிதனா அல்லது மிருகமா என்று தெரிந்துவிட்டால் அது விடியல் வந்துவிட்டது என்ற அர்த்தம். வெளியே நாம் பார்க்கிற பொழுது அது மரமா அல்லது செடியா அல்லது ஒரு இயந்திரமா என்று நம்மால் கணிக்க முடியுமானால் அப்பொழுது பொழுது விடிந்து விட்டது என்ற அர்த்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லிய அந்த பதில்களிலே நிறைவு பெறாத அந்த துறவி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், எப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற அயலான் ஆணோ பெண்ணோ அவர்களை சகோதரனாக சகோதரிகளாக நீங்கள் பாவிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, என்ன ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே விடியல் வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்கள் இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஒளி வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களை உங்களுடைய சகோதரனாக சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இறை நம்பிக்கை பெற்றவர்களாக இந்த உலகத்தை நல்லெண்ணத்தோடு பராமரிக்க, பாதுகாக்க, அன்பு செய்ய, அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்று அந்த தன்னுடைய சீடர்களை சொல்லி வழி அனுப்பி வைத்தாராம். அதே வாசகத்தை தான் இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் நம்மை வழி அனுப்பி வைக்கின்றார். நாம் இறைவனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும். தீர்ப்பு அளிக்கவே இறைவன் இவ்வுலகிற்கு வந்தார் என்றால் அது அன்பின் தீர்ப்பாக, நம்பிக்கையின் தீர்ப்பாக, ஆறுதலின் தீர்ப்பாக, இறை ஒன்றின் தீர்ப்பாக, இரக்கத்தின் தீர்ப்பாக இருக்கிறது என்பதை பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கின்றார். தமாஸ்கு நகர் நோக்கி சென்ற பொழுது அவர் பார்வை இழந்து போய்விடுகிறார். யார் நீர் என்று கேட்ட பொழுது, நீ துன்புறுத்துகிற இயேசு என்று இயேசு பவுலடியாரிடம் சொல்லுகிறார். ஆனால் பவுலடியார் இயேசுவனுடைய காலத்திலே பாடுகளின் பொழுது துன்புறுத்தவில்லை, துணை இருக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியதை இயேசு தன்னை துன்புறுத்தியதாக எடுத்து சொல்லுகின்றார். ஆகவே பவுலடியார் கண் பார்வையற்றவராக தமாஸ்கு நகர் செல்லுகின்றார். அங்கே அனனியா அவருக்கு தொட்டு பார்வை அளித்த பிறகுதான் அவருக்கு பார்வை கிடைக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே பிறவிக்குடனாக இருக்கின்றவனுக்கு பார்வை அளிக்கப்பட்டதாக நற்செய்தி சொல்லுகிறது. 2 வசனங்கள் தான் இயேசு பார்வை அளித்ததை பற்றி சொல்லப்படுகிறது. மற்ற 39 வசனங்கள், இறை வார்த்தைகள் அந்த பார்வை அளிக்கப்பட்டதால் ஏற்பட்ட திறனாய்வுகள், ஏற்பட்ட கேள்விகள், ஏற்பட்ட நிகழ்வுகளிலே பெற்றோருடைய பதில்கள், பலனடைந்த அந்த குருடனுடைய பதில்கள், பரிசேயருடைய கேள்வி வினைகள், இவையெல்லாம் நாம் அந்த 39 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆகவே நல்லது நடந்ததை நல்லதாக, நேர்மை உள்ளதாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அந்த பரிசேயருக்கு இல்லை. பிறவி குருடனாக இருந்தவன், தங்களில் ஒருவனாக இருந்தவன், இந்த ஆலயத்திலே வந்து வழிபட முடியாத ஒரு பிறவி குருடனாக இருந்தவன் என்று நலம் பெற்றிருக்கிறான், பார்வை பெற்றிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொண்டாட வேண்டிய அந்த பெற்றோர்களே தங்களை ஒருவேளை அந்த ஜெபக்கூடத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டால் என்ன செய்வது என்று, அவன்தான் வயது வைந்தவன் ஆயிற்றே, அவனிடமே கேளுங்களேன் என்று தங்களுடைய கொண்டாட வேண்டிய அந்த கொண்டாட்டத்தை விட்டு அங்கு சாக்கு போக்கு சொல்லி நகிழ்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசேயர்களும் அங்கு நல்லது ஒன்று நடந்திருக்கிறது, இயேசு அந்த பிறவி குடனாக இருந்தனுக்கு பார்வை அளித்திருக்கிறாரே என்று அதை பெருமைப்படுத்த, பாராட்ட, கொண்டாட தவறி மேலும் மேலும் குற்ற சுமைகளை இயேசுவின் மீது கொண்டு வருவதற்காக துருவி அந்த பார்வை பெற்றவனை பற்றி கேட்கிற பொழுது அவன் இயேசுவை ஒரு மனிதனாக பார்க்கிறான், இயேசுவை ஒரு இறைவாக்கினராக பார்க்கிறான், இயேசுவை மானிட மகனாக பார்க்கிறார், இயேசுவை மீட்பராக பார்க்கிறான். அவனுடைய இருந்த அந்த பார்வையினுடைய தெளிவு அந்த படித்ததாய், பட்டம் பெற்றதாய், வாழ்வதாய், ஆன்மீக நல்லநிலையிலே செயல்படுவதாக இருக்கிற அந்த பரிசேயருக்கு இல்லை. ஒளி பெற்றது அந்த பிறவிக்குடன், ஆனால் ஒளி பெற்றதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பரிசேயர்கள் இன்னும் குருடர்களாகத்தான் இருக்கிறார்கள். நல்லதை பார்க்க, நேர்மையானதை செயல்படுத்த, உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல ஆற்றல் அவர்களிடம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் குருடர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்த தவக்கால திருப்பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உலகளாவிய நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸினாலே அரசு ஆணையை ஏற்றுக்கொண்டு திருச்சபையினுடைய தலைவர்களும் நாம் வழிபாடு, மக்கள் சந்திக்கின்ற
ஒன்று சேர்வதால் ஏற்படுகிற அந்த நோய் பரவுதலிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு விளக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலே இறை நம்பிக்கையோடு இறை ஆற்றலோடு நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய செயல்பாடு நம்மிடம் இருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்கின்ற கடவுளாக இருக்கிறார், நம்பிக்கை தருகின்ற கடவுளாக இருக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையிலே துன்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள், கலாபனைகள் இவற்றின் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். இறைவன் துன்பத்தின் வழியாக நம்மை தாங்குகின்றவராக இருக்கிறார். துன்பம் தன்னிலே பொருளற்றது. நாம் யாருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, எந்த கொள்கைக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறோம், எந்த கொள்கைக்காக நாம் சிலுவைகளை தாங்குகிறோமோ அதன்படி அந்த துன்பம், அந்த சிலுவை, அந்த பாடுகள் மீட்பினுடைய அந்தஸ்தை, ஆற்றலை பெறுகின்றது. ஆகவே பல்வேறு திறனாய்வுகள், பல்வேறு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற துணிவும் அந்த மகிழ்ச்சியும் நமக்கு தேவைப்படுகின்றது. ஒரு பங்கு தியானத்திற்காக ஒரு குருவை அழைத்திருந்தார்கள். 5 நாள் அவர் அங்கே பிரசங்கம் வைக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு சிகப்பு சட்டை போட்ட ஒரு பையன் வந்து, ஒரு வாலிபன், அந்த தியானம் கொடுத்த அந்த ஃபாதரை பார்த்து, என்ன பிரசங்கம், ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுவார். மற்றவர்கள் எல்லாம் நல்லாக இருந்தது, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய மறையுரை என்னுடைய உள்ளத்தை தொட்டது என்றெல்லாம் பலர் அவரை பாராட்டிவிட்டு சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஒரே பையன் எப்பொழுது பார்த்தாலும் அந்த மறையுரை ஆற்றிய அந்த குருவை முடிந்த பிறகு ஏதாவது ஒரு குறை சொல்லிவிட்டு செல்வது வழக்கமாக இருந்தது. 4வது நாள் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது, ஏன் இந்த பையன் இப்படி சொல்லுகிறான் என்று இரவு உணவு சாப்பிடுகிற பொழுது அந்த பங்கு தந்தையிடம் அந்த தியான குரு சொல்லுகிறாராம், ஃபாதர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, குடும்பங்கள், கன்னியர்கள், மற்றவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிவப்பு சட்டை போட்டு ஒருத்தன் வர்றான், எல்லாம் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது என்ன பிரசங்கம், ஒன்றுமே இல்லை, தயார் பண்ணலையா ஃபாதர், ஏதாவது நெகட்டிவாக சொல்லி என்னை மட்டம் தட்டுவதாகவே அவன் இருக்கிறான், அது எனது மனதை காயப்படுத்துகிறது என்று சொன்னாராம். அதற்கு பங்கு தந்தை அந்த தியான குருவை பார்த்து, ஃபாதர் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, அந்த பையன் ஒரு ஆஃப் லூஸ், அவனுக்கு எதுவுமே சிந்திக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. 4 பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ அதை அவன் கேட்டு அப்படியே அவன் ரிப்பீட் பண்ணுவான், அதுதான் அவனுடைய குணம் என்று அந்த பங்கு தந்தை சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நல்லதை அன்பு செய்யக்கூடிய, நல்லதை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த நிறைவு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நலம் பெற்ற அந்த குருடனை போல நாமும் இறைவன் வழியாக எத்தனையோ விதமான நலன்களை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ விதமான ஆற்றலை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ விதமான நல்ல குணங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இவையெல்லாம் நம்முடைய பெற்றோருடைய ஜபத்தின் வழியாக, அவருடைய விசுவாச வாழ்வின் வழியாக, நமக்கு பயிற்சி அளித்த ஆசிரிய பெருமக்களுடைய அந்த உதாரணத்தின் வழியாக, நம்முடைய பங்கு தந்தையர்கள், நம்மோடு இணைந்து இருக்கிற அன்பியங்கள், அருள் சகோதரிகள், மற்ற பொறுப்பாளர்கள், இவர் வழியாக நாம் கிடைத்த அந்த இறை அனுபவங்களை நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. ஆகவே வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் நாம் நம்முடைய வீட்டிலே இருக்கிறோம். அந்த வீடு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மோட்சம், இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆன்மீக அருளகம் என்பதை உணர்ந்து இன்று குடும்பத்திலே ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம், ஒன்று சேர்ந்து உரையாடுவோம், ஒன்று சேர்ந்து நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுவோம், ஒன்று சேர்ந்து உணவை உட்கொள்ளுவோம். ஆகவே குடும்பமே ஒரு திருவருள் சாதனம் போல இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய இரக்கத்தை அங்கே வெளிக்கொண்டு வர, அதை உணர்ந்து வாழ ஆற்றுப்படுத்த இந்த தவக்காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆன்மீக தியானமாக, ஒரு உணர்வு அமைப்பினுடைய தியானமாக இந்த நாளை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆகவே அமர்வாக இருந்து
நம் வீட்டிலே இருந்து பெரியவர்கள், சிறியவர்கள், மற்றவர்கள் அனைவரும் அன்பொழுக நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்ததை, நம்பிக்கையை தந்ததை, ஆற்றலை தந்ததை, இறை அனுபவங்களை தந்ததை, கடுமையான காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் வேதனைகள் நிரம்பிய அந்த நேரத்திலே எல்லாமே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற பொழுது எப்படி இறைவனுடைய ஆற்றல் நம்மை செயல்படுத்துகிறது, எப்படி இறைவனுடைய அன்பு நம்மை முழுமைப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து பகிர்ந்து கொள்வோம். ஒருமுறை புனித அவிலா தெரசால் இயேசுவை பார்த்து உருக்கமாக வேண்டினாராம். ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் வேதனைப்பட்டேன், கவலைப்பட்டேன், பிரச்சனையில் இருந்தேன், அப்பொழுது ஏன் எனக்கு துணையாக நீர் வரவில்லை என்ற பொழுது நான் உனக்கு பின்னால் இருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்றார். என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் தான் அப்படித்தான் செய்வேன் என்று இயேசு சொன்ன பொழுது அவிலா தெரசால் வேடிக்கையாக இயேசுவிடம் சொன்னாராம், அதனால தான் உங்களுக்கு நிறைய பேர் நண்பர்களே இல்லை, ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ட்டு அவிலா தெரசால் இயேசுவோடு போராடியதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்மை காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி சென்றவர், நம் ஒவ்வொருவருக்காக தன்னுடைய பாடுகளை நமக்கு வழங்கியவர், நம்மோடு இருக்கின்ற கடவுளாக இருக்கிறார், செயல்படுகின்ற கடவுளாக இருக்கிறார், ஆற்றல் தருகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே மனம் கலங்கி போய்விட வேண்டியதில்லை. இன்று திருச்சபையும் அரசம் கொடுக்கின்ற அந்த ஆணையை நாம் ஏற்றுக்கொள்வோம், கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், இயேசு உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அதை அந்த குருடனுடைய கண்ணிலே பூசி சிலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். அவன் அதை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு போய் கழுவினான். இயேசுனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இதோ இயேசு தொடுவார், தொட்டவுடன் ஆட்டோமேட்டிக்காக குணமடைவேன் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன், இப்படி புதுமைகளை செய்வார் என்று எதிர்பார்த்தேன். ஆகவே சேரை குழப்பி என்னை தடுவி இன்னும் அதிகமாக நிலையிலே என்னை இயேசு இப்படி செய்து விட்டாரே என்று அவன் அங்கே எண்ணி பார்க்கவில்லை. மாறாக இயேசுவுக்கு கீழ்ப்படுகின்றான். ஆகவே உடனடியாக அவன் சிலோவாம் குளத்துக்கு செல்லுகிறான். அங்கே அவன் கழுவுகிறான், பார்வை பெறுகிறான். ஆகவே கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், திருச்சபையின் தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எத்தனையோ இருக்கிறது. இன்றைய நாள் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு வாழ்வு, இறை பிரசன்னத்தை உணர்வதற்கு ஆதி காலத்திலே திருச்சபையில் இவ்வாறு ஒரு அமைப்பு இருந்தது. ஒன்று சேர்ந்து ஜெபிப்பார்கள், ஒன்று சேர்ந்து பகிர்ந்து கொள்வார்கள், ஒன்று சேர்ந்து இருப்பவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அங்கே தேவைப்படுபவர் யாருமே இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நாளை இன்று நாம் கொண்டாடுவோம். அவ்வாறு இயேசுனுடைய பாடுகளை எண்ணி பார்க்கிற இந்த தவ காலத்தில் நாம் துவண்டு போய் விடாமல், மனக்கலக்கத்தை அடைந்து விடாமல், இயேசு உயிர்த்த ஆண்டவராக இருக்கிறார், நம்மோடு நடக்கிறவராக இருக்கிறார், நம்மிலே செயல்படுகிறவராக இருக்கிறார், கரம் பிடித்து நம்மை காப்பவராக இருக்கிறார். புனித ஆரோக்கிய எண்ணெய் நமக்கு அருளையும் ஆசிரையும் தரக்கூடியவராக இருக்கிறார். அன்று மேல் மாடியிலே அப்போஸ்தலர் மத்தியிலே கூடி ஜெபித்து தூய் ஆவியை பெற்று தந்து திருச்சபையை பிறக்க செய்த அந்த அன்னை இதோ நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இந்த இக்கட்டான இடுக்கமான இந்த ஒரு சூழ்நிலையில இன்றைய நாளிலே நம்மோடு இருந்து நம்மிலே செயல்பட நமக்கு தேவையான துணிவையும் ஆற்றலையும் தந்து ஒரு தாய்க்குரிய பாசத்தோடு நம்மை அரவணைத்து ஆசீர்வதிக்க அன்போடு காத்திருக்கின்றார்கள். ஆகவே அன்னையினுடைய பரிந்துரையால் இயேசு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய இந்திய திருநாட்டையும் உலக நாடுகளையும் இந்த வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே மேலும் இது தொடராமல் நம்பிக்கைக்குரிய நாடாக, நம்பிக்கைக்குரிய உலகமாக, இறை ஆற்றல் பெற்ற உலகமாக, நலம் பெற்ற உலகமாக வாழ்ந்திட தேவையான எல்லா வரங்களையும் ஆற்றலையும் அனுபவங்களையும் தந்திட வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்த அடக்கம் செய்யப்பட்டார். மறு நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையின் வலப்பக்கம் என்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவுகிறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களை நம்மீது அன்பு மக்களையும் கொண்ட கடவுளாம் தந்தையிடம் நம்முடைய தேவைகளை விருப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். விண்ணக தந்தையே இறைவா, உம்மால் திருப்பொழிவு செய்யப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்களை உம்பதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் பணி வாழ்வில் நீரே இவர்களுக்கு உறுதுணையாயிருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களையும் நாட்டு மக்களையும் உம் கரம் அர்ப்பணிக்கின்றோம். எம் நாட்டு தலைவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் எம் நாட்டின் வளர்ச்சிக்கென எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் செயல்பாடுகளிலும் நீர் இருந்து செயல்படவும், குறிப்பாக கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க அவர்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் செயல்பாடுகள் வெற்றியடையவும், எம் நாட்டு மக்களை இந்த கொள்ளை நோயிலிருந்து நீரே காப்பாற்ற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியில் நடந்து உம்மை போல மற்றவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றக்கூடிய நல்ல உள்ளங்களாக வாழ்ந்திடவும், நீர் காட்டுகின்ற நீதியின் பாதையில் பயணித்து இறையரசை இவ்வுலகில் கட்டிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா, கொரோனா என்னும் கொடிய வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள உலக மக்கள் அனைவரையும் உம்பதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களின் நோயிலிருந்து விரைவில் குணம் பெறவும், நோய் மேலும் பரவாமல் இருக்கவும் நீரே உமது கருணை கண்களை இந்த உலகின் மீது திருப்பி அனைத்து மக்களுக்கும் குணமளிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையை, நாங்கள் யார் யாருக்காக ஜெபிப்பதாக வாக்களித்தோமோ அவர்களையும், யார் யார் எங்களுடைய ஜெபங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அவர்களையும், யார் யார் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை, பெயர் கொண்ட திருநாட்களை, திருமண ஆண்டு நிறைவு நாட்களை, துறவர ஆண்டு நிறைவு நாட்களை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளை உடைய அன்பினாலும் தூயாவின் குடைகளையாலும் நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, அரசு தேர்வுகளையும் பல்கலைக்கழக தேர்வுகளையும் எழுதியிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் முழுமையான வெற்றி பெற வேண்டிய உடைய இறை ஆற்றலை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் இல்லங்களிலும் மருத்துவமனையிலும் இருக்கின்ற நோயாளிகளை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பாதுகாத்து முழு சுகத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, வேலூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவர்களுக்கு நித்திய இழைப்பாற்றி அருள் சாந்தியை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களிலே வாழ்ந்து இறந்து போன அனைத்து அடியவர்களுக்கும் நித்திய இழைப்பாற்றியை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். கருணையே உருவான கடவுளை, நாங்கள் உம் திருமண் கொண்டு வந்திரு எங்கள் வேண்டுதல்கள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். மேலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மறைந்திருக்கின்ற வேறு பல மன்றாற்றுக்களையும் உடைய திருமுன் படைக்கின்றோம். இவற்றையெல்லாம் நல்லவைகளாக மாற்றி வரம் தருகின்ற நல்வாழ்வாக மாற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாயிட,
நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது அது உந்தன் அன்பில் வாழும்போது சொந்தமானது உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது அது உந்தன் அன்பில் வாழும்போது சொந்தமானது. என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பணிப்புடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகியதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட மேதகு சவுந்தரராஜ் என்னும் வேலூர் மறைமாவட்ட ஆயரை, எம் சகோதரரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தவாறு நாம் நலம் பெற வேண்டி நம்பிக்கையோடு இறைவனை தந்தையே என்று அழைத்து மன்றாடுவோம். இந்நிலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அரைத்தலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இருளிலிருந்து ஒளிக்கு நம்மை அழைக்கின்றவர். பொய்மையிலிருந்து உண்மைக்கு நம்மை அழைக்கின்றவர். நோயிலிருந்து நலத்துக்கு நம்மை அழைக்கின்றவர். இவரே நமக்கு வாழ்வாக, வழியாக, உயிராக இருக்கிறார். இவரது அன்பு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வுதரும் திருவினை சுவைக்க வாருங்கள். வழிகாட்டும் வார்த்தையினை உணவாக்குங்கள். வாழ்வு தரும் விருந்தினை சுவைக்க வாருங்கள். வழிகாட்டும் வார்த்தையினை உணவாக்குங்கள். வாழ்வு வழி ஒளியும் உண்மை அன்பு உயிரும் இறை உணவாயிருந்த வாருங்கள். அவர் வாழ்வினை வாழ்ந்து காட்டுங்கள். இறை உணவாயிருந்த வாருங்கள். அவர் வாழ்வினை வாழ்ந்து காட்டுங்கள். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே, இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்விப்ப தேவையான ஆசிரையும் நலத்தையும் வழங்குவீராக. அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதை, விருப்பமானதையும் என்றும் நினைவு கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும், உங்கள் குடும்பத்தோடும், உங்கள் பணியோடும், உங்கள் படிப்போடும், தேர்வுகளோடும், உங்கள் வாழ்வோடும்,
பயணத்தோடும் என்றும் தங்கியிருந்து உங்களை காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, கொரோனா